இரு நடிகர்கள் நீரில் மூழ்கிய விவகாரத்தில் கூடுதல் தகவல்களை நமது பெங்களூர் செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டறியலாம். ஜெகநாதன், இந்த சம்பவம் எப்போ, எத்தனை மணிக்கு, எப்படி நடந்துச்சு? ஆமா, நிச்சயமா கர்நாடகாவில் மாஸ்தி குடி என்கின்ற கன்னடா திரைப்படம் வந்து படப்பிடிப்பு காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த திரைப்படத்தின் ஃபைனல் கடைசி ஹெலிகாப்டர் கதாநாயகனும் மற்றும் வில்லன் சண்டை பயிற்சியும் ஹெலிகாப்டரிலிருந்து ஏரியில் குதித்ததாக ஃபைனல் காட்சிகளாக இருந்துள்ளது. இதையடுத்து இன்று பெங்களூரில் உள்ள ராமநகர் பகுதியில் உள்ள திம்மகொண்டன ஹள்ளி என்னக்கூடிய ஏரி பகுதியிலிருந்து படக்காட்சி இன்று மதியம் தொடங்கி இருக்காங்க. இதில் வந்து சுமார் ஒரு 2:30 மணி அளவிலிருந்து இந்த படக்காட்சி தொடங்கி இருக்கு. அப்போது கதாநாயகன் துனியா மற்றும் அனில் ஆகிய 3 பேர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து ஏறியிருக்காங்க. இதுக்கு முன்னதாகவே உதய்க்கும் மற்றும் அனில் இருவருக்குமே நீச்சல் தெரியாது என்று அவர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இயக்குனர் வந்து அவர்களை வந்து நீங்க மேலிருந்து குதித்தவுடனே நாங்கள் மீட்கப்படுவதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்காங்க. அதையடுத்து அவர் 3 பேரும் வந்து ஹெலிகாப்டர் 100 அடி உயரத்திலிருந்து ஏரியில் குதிச்சுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு டீசல் படகு மற்றும் இருந்ததற்கு அந்த டீசல் படகில் வந்து இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டதால் இன்ஜின் ஸ்டார்ட் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 15 நிமிடங்கள் கழித்தே அந்த இன்ஜின் ஸ்டார்ட் செய்யப்பட்டதாகவும் அதுக்குள்ள இருவரும் இருந்து நீரில் முழுகியதாக கூறப்படுகிறது. மணிமாறன், ஜெகநாத், படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முறையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா? இதுக்குண்டான முன்னெச்சரிக்கை வந்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்காங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கின்றாங்க. சுமார் 2 மணி அளவில் வந்து படக்காட்சி வந்து புதிய படக்காட்சிகள் பிடிக்க இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போது பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவில் கூடியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ தீயணைப்புத்துறையோ பாதுகாப்பு அவர்களுக்கு ஜாக்கெட் எனக்கூடிய பாதுகாப்பு கருவிகள் எதுவுமே வழங்காமல் இந்த படக்காட்சி நடந்ததாக கூறப்படுகிறது. மணிமாறன், ஜெகநாத், ஏரியின் ஆழம் எவ்வளவு, ஒருவேளை அவர் நீரில் சிக்கினால் அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பது போன்ற முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே செய்யப்படவில்லையா? அவர்களுக்கு இருவருக்கும் உதய் மற்றும் அனில் வந்து ஏற்கனவே தெரிவித்திருக்காங்க எங்களுக்கு நீச்சல் தெரியாது என்று. அதுக்கு இயக்குனர் வந்து நீங்க குதித்த உடனே நாங்கள் வந்து படகில் மூலமாக உங்களை மீட்கப்படுவதாக வாக்குறுதி அளித்திருக்காங்க. அதை எடுத்து இந்த குதித்த போது அந்த பகுதியில் மற்ற எந்த ஒரு படகும் இல்லாமல் ஒரே ஒரு படகு டீசல் படகு மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. அதில் இன்ஜினியர் கோளாறு ஏற்பட்டதால் அதை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் 15 நிமிடம் காலதாமதமானதால் கதாநாயகர் மற்றும் நீச்சல் அடித்து உயிர் தப்பினர். மற்ற இருவர்களும் வந்து நீரில் இருந்து வெளியே வராத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மணிவாரன், தப்பி வந்தவர் என்ன சொல்றாரு? அது மட்டும் இல்லாம மூழ்கியவர்களை தேடும் பணி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? இந்த தேடும் பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? தற்போது இந்த இதில் வந்து தன்னார் தொண்டர் நிறுவனங்களும் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அவர் இருவரையும் தேடும் பணிகள் வந்து படகு மூலியமாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரையும் அவர்கள் உடலை வந்து கண்டெடுக்கப்படவில்லை. இந்த தேடும் பணியை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வந்தனர். தற்போது இந்த பக்கம் தாவரக்கீரை காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து தேடும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. மணிவார், ஜெகநாத், அவங்க குதிச்ச இடத்துல இருந்து கரைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்னு சொல்ல முடியுமா? இது சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தூரம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மணிமாறன், இல்ல, ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து குதிச்சவருக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க நீந்தி கரையேற வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிச்சயமா செஞ்சிருக்கணும் இல்லையா? இது குறித்து படப்பிடிப்பு குழுவினர் என்ன சொல்றாங்க? தற்போது இந்த படப்பிடிப்பு வந்து இது குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. மாநிலர், இந்த ஏரியின் நடுப்பகுதியான மைய பகுதியில் வந்து குதிக்குமாறு அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே போலதான் அவங்க நேற்று முன்தினம் எல்லாம் 60 அடி 40 அடி என்று உயரத்திலிருந்து குதிக்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. இதே வந்து அவங்களால முடியாது என்று தெரிவித்த சூழ்நிலையை தொடர்ந்து இன்று அவர்களுக்கே வந்து 100 அடி உயரத்திலிருந்து குதிக்குமாறு உத்தரவிட்டிருக்காங்க. இதையடுத்து அவர்களும் குதிச்சிருக்காங்க. ஏரியின் மைய பகுதியில் வந்து குதிச்சதால் இந்த ஏரி சுற்றளவு வந்து எந்த பகுதியில் வந்தாலும் 500 மீட்டருக்கு குறையாவே இருக்கு. அவங்க கரையை சேர வேண்டும் என்றால் சுமார் 500 மீட்டர் நீந்து தான் அவர்கள் வந்து கரை சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியில். இது மட்டுமின்றி அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால், இந்த பகுதியில் வந்து சுமார் ஒரு 5க்கும் மேற்பட்ட படகுகள் வைப்பதாகவும் நீங்கள் குதித்த உடனே நாங்கள் வந்து உங்களை மீட்பதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு படகு மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு. மணிவாரன், ஜெகநாத், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருள் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தேடும் பணி எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? அதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்களா?
தற்போது வரைக்கும் தேடும் பணியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. தீயணைப்பு துறையும் காவல்துறையினரும் தண்டா தொடர்ந்து நிறுவனங்களும் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து தேடும் பணியும் தொடங்குவதாகவும் ஒளி லைட்டுகள் போட்டு அதை தேடும் பணி தொடங்குறதாக அந்த பகுதியில் வந்து காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மணிமாறன், ஜெகநாத், படப்பிடிப்பு நடத்துறதுக்கு முன்னாடி உரிய அனுமதி வாங்கியிருக்காங்களா? அது குறித்து தற்போது வந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. மணிமாறன், படக்குழுவினர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? எத்தனை மணிக்கு இவங்க வந்தாங்க? என்னென்னலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு போனாங்க? இந்த தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கா? படப்பிடிப்பு குழுவினர் வந்து நம்ம பிரதமர் தொடர்பு கொண்டோம். அவங்க வந்து இணைப்பில் வர தயாராக இல்லை. போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. அவர் போன்கள் எடுக்கப்படவில்லை. அதனால் தற்போது அவங்க தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை. காவல்துறை தகவல் மற்றும் இது வந்து வெளியாகிருக்கு. மணிமாறன், தீயணைப்பு துறையினரும் தேடுதல் பணியில ஈடுபட்டிருக்கிறதா சொல்றீங்க. தீயணைப்பு துறையினர் என்ன சொல்றாங்க? இப்ப இருள் சூடு முன்னாடியே அவங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னென்ன யுக்திகள்லாம் கடைபிடிக்கிறாங்க? சுமார் 2 மணி நேரமாக தேடும் பணியில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. கயிறுகள் பயன்படுத்திருக்காங்க. படகுகள் மூலியமாக தேடும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இரவு சுருண்டி வருகிறது. இருப்பினும் லைட்டுகள் போதிய லைட்டுகள் அமைத்து தேடும் பணியில் ஈடுபடுவதாகவும் தீயணைப்பு துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. இருப்பினும் இரவு சுமார் 10 மணி வரைக்கும் தேடும் பணியில் ஈடுபடுவாங்க. பிறகு வந்து தேடும் பணியில் வந்து நிறுத்தப்படுவதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. மணிமாறன், ஜெகநாத், அந்த ஏரியின் தன்மை குறித்து அருகாமையில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? ஏரியின் ஆழம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏரியின் ஆழம் வந்து சுமார் 10 அடிக்கும் மேலாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. ஆனா மையப்பகுதியில் எவ்வளவு ஆழம் இருக்கு என்று அந்த பகுதி மக்களுக்கும் தெரியவில்லை. கரை பகுதிகளிலே வந்து சுமார் 5 அடியிலிருந்து 5 அடிக்கு மேல் ஆழம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜெகநாதன், காவல்துறையினர் இதை பத்தி என்ன சொல்றாங்க? அதாவது ஏற்கனவே வந்து ஏரியில வந்து இறங்கி படப்பிடிப்பு நடத்த போறோம்னா அந்த இடத்துல சேரும் சகதியுமா இருக்குமா, இல்லை ரொம்ப எளிமையா வந்து நீச்சல் கடந்து வர முடியுமா? அந்த சூழல்லாம் ஆராயப்பட்டு படப்பிடிப்புக்கு போனாங்களா? காவல்துறை என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்பில் தற்போது வந்து எந்த இது குறித்து தெரியப்படவில்லை. அவங்க வந்து தற்போது மீட்பு பணியில வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. மீட்பு பணிகள் முடிந்த பிறகு இது குறித்து விசாரணை மேற்கொள்வதாக காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுகிறது. மணிமாறன்.